ஞாயிறு இறைவார்த்தை நிகழ்ச்சியில் வேபும் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். பொதுக்காலத்தினுடைய 3ஆம் ஞாயிறு தினத்தினுடைய இறைவார்த்தை கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் எம்மோடு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் கிளரீசிய சபையை சார்ந்த அருட்தந்தை ஜோய் மரியரட்னம் அடிகளார் அவர்கள். வணக்கம் ஃபாதர். வணக்கம் விராஜ். திரும்பவும் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில், உங்களுடன் சேர்ந்து மக்களுடன் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் உண்மையிலே சந்தோஷப்படுகின்றேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்த வணக்கங்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு தினம். இன்றைய தினம் பொதுக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு தினம் என்றதோடு வகையிலே இணைந்து இன்னொரு முக்கியத்துவமான ஒரு நாளாகவும் இருக்கின்றது. அந்த நாளினுடைய முக்கியத்துவம் என்ன ஃபாதர்? வருஷம் ஆரம்பித்து எல்லாருமே ரொம்ப உயிர் துடிப்புடன் இருக்கின்றோம். இந்த உயிர் துடிப்பு நிறைந்த ஆரம்பத்தில் திருச்சபை அழகான இறை வார்த்தைகளையும் நல்லொரு சந்தோஷமான ஒரு நாளையும் தருகின்றது. இன்றைக்கு திருப்பாலத்துவ சபை குழந்தைகளை நினைவு கூறுகின்ற ஒரு நாள். அந்த குழந்தைகளும் மறைபரப்பாளர்கள் என்பதை அவர்களுக்கு நினைவூட்டி அவர்களை ஊக்குவிக்கின்ற ஒரு நாள். பிள்ளைகளுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்க போகிறோம். இன்று இறை வார்த்தைகளை பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா இறை வார்த்தைகளும் ரொம்ப அழகாக இருக்குது. முதலாவது இறைவார்த்தை பகுதி எசாயா இறைவாக்கினருடைய இறைவார்த்தை பகுதி இன்றைய நாளின் செய்தியை ரொம்ப சுருக்கமாக அழகாக சொல்லுது. இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் ஒளியை கண்டார்கள். இருளில் இருக்கின்றவர்கள் எப்பயுமே இருளுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. கடவுள் அப்படி விட மாட்டார். அவர் இருளில் வாழுகின்றவர்களை தேடி செல்லுவார், அவர்களுக்கு ஒளியை கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையும், அதற்காக பலரை பயன்படுத்துவார் என்கின்ற ஒரு செய்தியையும் எங்களுக்கு தருகின்றது. ஃபாதர், அருட்தந்தை அவர்களே, இந்த எசாயாவினுடைய இந்த இறைவார்த்தை பகுதி எந்த சூழ்நிலை இல்லாட்டி எந்த பின்னணியில் எழுதப்பட்டிருக்கின்றது? எசாயா நூலினுடைய ஆரம்பம். இஸ்ராயல் மக்கள் தடுமாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு நேரம். அவர்களுக்கு சுற்றி வர ஆபத்துக்கள் நிறைந்து கொண்டிருக்கின்ற நேரம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெப்தலி என்கின்ற பெயர் இங்கேயும் சொல்லப்படுகின்றது, நற்செய்தியிலையும் வரும். இதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. நாங்கள் நற்செய்தியிலே நான் சொல்லுவோம் நினச்சேன், நீங்கள் அதை முன்கூட்டியே கேட்டுட்டீங்க. ஆண்டவர் இயேசு நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி நாட்டுக்கு போகிறார். நற்செய்தியாளர் இதை அறியாமல் சொல்ல இல்லை, ஒரு காரணத்தோடு தான் சொல்கிறார். நப்தலி செபுலோன் நாடுகள் அல்லது பிரதேசங்கள் ஒரு கட்டத்தில் அசிரியரின் ஆட்சிக்கு உட்பட்டதாக இருந்தது. அந்த காரணத்தினால இவங்க பாரம்பரிய யூத மரபுகளை விட்டு கொஞ்சம் விலகிடுறாங்க. இயேசுநாதர் என்ன செய்கிறாருண்டா, தான் பிறந்த இடத்தை விட்டுட்டு கப்பர்நவுமுக்கு வர்றார். செபுலோன் நப்தலி நாட்டு ஏரியாக்களில் வர்றார். எதை இந்த நிகழ்ச்சி சுட்டி காட்டுகின்றது என்றால், இவங்க ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால் பாரம்பரிய யூத மரபுகளிலிருந்து நம்பிக்கைகளிலிருந்து கொஞ்சம் விலகிட்டாங்க அப்படின்னு நினைக்கப்பட்ட மக்களை தேடிக்கொண்டு ஆண்டவர் இயேசு வருகின்றார். இப்போ பாருங்கள், இந்த நாங்கள் முதலாவது வாசத்தில் கேட்டோமே, இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் ஒளியை கண்டார்கள். நான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவேன், சிலருக்கு இது ஒத்துக்கொள்ள கஷ்டமாயும் இருக்கும். இருளுக்குள் தள்ளப்பட்ட மக்களை தேடி ஆண்டவர் இயேசு வந்தார். இதுதான் இந்த நாளினுடைய செய்தி. ஆண்டவர் இருளுக்குள் வாழுகின்ற, தங்களுடைய பலவீனத்தினால் அல்லது சமுதாயத்தினுடைய அநீதியினால் இருளுக்குள் தள்ளப்பட்ட மக்கள் அங்கே இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் தேடி செல்லுவார். அந்த நம்பிக்கையின் செய்தியைத்தான் இங்கே தருது. அல்ல, எசாயா சொல்கிறார், சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கு, சாவின் இருள் சொல் அந்த பள்ளத்தாக்குகளில் இருந்தவர்கள் கூட கடவுளுடைய பேரொழியை கண்டான்னு சொல்லி அவை அங்கே ஒரு எதிர்பார்ப்பு கொடுக்கப்படுகின்றது.
அப்போ இலங்கை சமூகம் இன்றைக்கும் ஒரு பெரிய ஒரு அனர்த்தத்தை சந்தித்து நாங்கள் திருப்பி மீள கட்டியெழுப்பப்படுவோம் என்ற நிலையில் இருக்கிறோம். ஆகவே எங்களோட சமூகத்துக்கும் இது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது என்னப்பா அது? நிச்சயமா இது ஒரு விதத்தில் பொருளாதார வீழ்ச்சி. இங்கே எல்லாமே சேருது. பொருளாதார வீழ்ச்சி, சமூக இருள், ஆன்மீக இருள், இது எல்லா இருளுக்குள்ளும் வாழுகின்ற மக்களுக்கு இயேசு ஒரு பேரொளியாக வருகின்றார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு வர வேணும். நிச்சயமாக. இப்போ நாங்கள் இந்த பொதுக்காலத்தினுடைய 3ஆம் ஞாயிறினுடைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மத்தேயு நற்செய்தியாளர் இந்த நற்செய்தி பகுதியை ஆரம்பிக்கின்ற போதே மிக அழகாக ஆரம்பிக்கின்றார். இந்த யோவான் கைது செய்யப்பட்டதை அடுத்து இங்கே திருமுழுக்கு யோவானை கொண்டு வரார். இந்த மத்தேயு நற்செய்தியாளர் இந்த இடத்துல திருமுழுக்கு யோவானை உள்வாங்கிறதுக்கான காரணம் என்ன? இதில் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்குது. எங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு நற்செய்தியாளர்களும் நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது ஒரு காரணத்தோடு தான் ஒழுங்குபடுத்துகிறாங்க. எனக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை, அவங்க பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் கூட ஏதோ ஒரு உண்மையை வெளிப்படுத்துவதற்காக இருக்கின்றது. இல்லை பாருங்கள், அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்படுறார். அவர் கேள்விப்பட்ட உடனே இயேசுநாதர் தன் பணியை ஆரம்பிப்பதை போன்று சொல்லுகின்றார்கள். இறைவாக்கினருடைய காலம் நிறைவேறுகின்றது, ஆண்டவர் இயேசு மெசியாவினுடைய காலம் ஆரம்பிக்கின்றது. இது ஒரு உண்மை. இரண்டாவதாக நாங்கள் பார்ப்போம், யோவான் ஆண்டவரினுடைய ஒரு குரலாக வந்தார். ஆனால் மனுஷன், அவர் மனிதன், இறைவாக்கினராக இறைவனால் விசேட விதமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சரியா? அவர் ஒரு ஏஜெண்ட், ஒரு பணியாளன். இவர் வருகின்றார், நற்செய்தியை அறிவிக்கின்றார். என்ன நடக்குது? மனித பலம், அதிகார பலம், சக்தி அவரை சைலன்ஸ் ஆக்குது, அமைதிப்படுத்துகின்றது. என்ன நடக்குது? அடுத்த நிகழ்ச்சியை பாருங்கள், என்ன விளைவை பாருங்கள். மனிதனினுடைய குரலை இவர்கள் அடக்குகின்றார்கள், மனிதர்கள். ஆனால் இறைவன் தன் குரலை உயர்த்துகின்றார். எனக்கு விளங்குது இல்லையா? யோவானினுடைய குரலை அடக்குகின்றார்கள். மனித சக்தி, மனித அதிகாரம் அவரை கொல்லுகின்றது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கின்றார்? தன் முயற்சியை இரட்டிப்பாக்குகின்றார். இயேசுவினுடைய குரல் ஓங்குகின்றது. நான் சில நேரத்தில் நினைச்சு பார்க்கறது உண்டு, ஒருவேளை நீங்கள் நற்செய்தியை பார்த்தா தெரிய வரும், யோவானினுடைய முதல் வார்த்தை என்ன? மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள். இந்த இடத்துல பேசினார், அதே வார்த்தைகளை தான் சொல்கிறார். ஆக யோவான் ஆரம்பித்த பணியை, கடவுளின் பெயரால் ஆரம்பித்த பணியை மனித சக்தி அமுக்க நினைத்தாலும் ஒடுக்க நினைத்தாலும் இறை சக்தி இன்னும் வல்லமை உள்ளதாக வெளிப்படும். இந்த நம்பிக்கை இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு வேணும். இதை மறந்துடக்கூடாது. அருட்தந்தை அவர்களே, இந்த இடத்துல இயேசுவினுடைய குரல் மேலோங்குகின்றது. யோவானுடைய மனித குரலை மக்கள் அதிகாரத்துக்குள்ளால் முடக்கி கொள்ளுகின்ற போது இயேசுவினுடைய குரல் மேலோங்குகின்றது. இந்த இயேசுவினுடைய குரல் மேலோங்குகின்ற போது இயேசு எங்களுக்கு தெளிவான ஒரு அழைப்பை விடுக்கின்றார். மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. இந்த மனமாற்றம் என்றதை இந்த நற்செய்தியாளர், மத்தேயு நற்செய்தியாளர் இந்த இடத்துக்கு கொண்டு வரதுனுடைய அந்த பொருத்தப்பாடு என்னது? ரொம்ப நல்லா இருக்குது. என்னென்னா, சில நேரத்தில் மனம் மாறுங்கள் என்று சொல்லும் பொழுது மனம் மாற அழைப்பு விடைக்கல ஒரு சிலர் தப்பாக நினைச்சிருவாங்க. அது என்னென்று சொன்னால், ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் செல்ஃப் கண்டெம்னேஷன், என்னை நானே குற்றவாளியாக்கி கொள்வது. இன்னொரு வித்தியாசமாக சொல்கிறதுன்னு சொன்னால், சிலருடைய தர்க்கம் என்னென்றால், இப்போ பாவ சங்கீர்த்தனம் பற்றி பேசுகின்ற பொழுதும் சொல்லுவார்கள், ஒரு மனிதனை குற்ற உணர்வில் வளர வைப்பது போன்று தெரிகின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே யோவானினுடைய நோக்கம் அது கிடையாது. 4 நற்செய்தியாளர்களும் இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்ற பொழுது, முக்கியமாக உத்தம நற்செய்தியாளர்கள் மனம் மாறுங்கள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்ற பொழுது எங்களுக்கு குற்ற உணர்வை தருவதற்காக இல்லை,
மாறாக எங்களுடைய மாண்பை நினைவூட்டுவதற்காக. நீ ஒரு புதிய ஒரு நிலைக்கு வர வேணும். நீ இப்போ வாழுகின்ற வாழ்க்கை உன்னுடைய மாண்பின் வெளிப்பாடு இல்லை. இப்போ நாங்கள் பைபிளில் பார்த்தோம்னா இயேசுநாதர் கண்டெம் பண்ணவே மாட்டார். இயேசுநாதர் எங்களை சபித்ததாக நாங்கள் பார்க்க மாட்டோம். ஒரு இடத்துல இருக்குதான், ஐயோ உங்களுக்கு சாபம் என்று சொல்லுவார். அது சபிப்பது இல்லை, அது எச்சரிக்கை. நாங்கள் இறைவார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்ள வேணும். இந்த இடத்திலும் ஒரு எச்சரிக்கை தான். எச்சரிக்கையுடன் ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றார்கள். நீ வாழ வேண்டிய வாழ்க்கை ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை. நொபிலிட்டி ஆஃப் யுவர் ஸ்டாண்டர்ட். நான் சாதாரணமானவன் இல்லை. ஆக இந்த இடத்துல புனித யோவான் வழியாகவும் இயேசு வழியாகவும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற பொழுது, இன்றைக்கு இயேசுவினுடைய வாயிலிருந்து மத்தேயு நற்செய்தியாளர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்ற பொழுது சொல்லுகின்றார், நீங்கள் மாண்புக்குரியவர்கள். எதற்காக படைக்கப்பட்டீர்களோ, எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்டீர்களோ அந்த நிலைக்கு வாருங்கள் என்கின்ற அழைப்பு தான் இங்கே வருகின்றது. ஒருவருடைய கவிதையை நேற்று தான் வாசிச்சேன்னு அவர் சொல்கிறார், மற்றவர்கள் உன்னை கூப்பிடுகின்ற பொழுது நீ எப்படி வாழ பிறந்தவன் என்பதை நீ நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி நீ நினைத்து பார்த்து விட்டாய் என்றால் நீ ஜெயிக்க ஆரம்பித்து விட்டாய் என்பது பொருள் என்று சொல்லுவார்கள். இது ஒரு கவிதையில் இருந்துச்சு. அந்த சரியான வார்த்தைகள் எனக்கு நினைவில் இல்லை, ஆனால் அந்த செய்தி நினைவில் இருக்கு. அதே போல் தான் நீங்கள் இயேசுநாதர் சொல்கிறார், நீ மாண்புள்ளவனாக வாழ அழைக்கப்படுகின்றாய், எழுந்து வா அப்படின்னு சொல்கிறார். திருப்பாடல் ஆசிரியர் 8வது அதிகாரத்தில் 8வது திருப்பாடலில் சொல்கிறார், ஆண்டவரே மனிதரை நீர் உமக்கு சற்றே சிறியவராக ஆக்கியுள்ளீர், மாட்சியையும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். ஆகவே அந்த மாட்சிக்குரிய வாழ்க்கை தான் இந்த மனமாற்றத்தின் மூலமாக எங்களுக்கு வரப்போகின்ற இந்த விண்ணரசு என்று சொல்கின்ற வாழ்க்கையாக இருக்கும். அப்படித்தானே? நிச்சயம் அரசு. அதே நேரத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த திருப்பாலத்துவ ஞாயிறு, திருப்பாலர் மறைபரப்பு ஞாயிறு தினத்தில் இந்த யோவானினுடைய இந்த நிலைப்பாடு, மனமாற்றம், விண்ணரசு, இந்த மூன்றும் வந்து எப்படி இந்த ஒரு வகையில் நாங்கள் இந்த உலகத்தில் வாடுகின்ற போது இந்த உலகத்தில் காரிருள் சுதந்திர வாழ்க்கையில் வாழ்கிறோம். குறிப்பாக வந்து இன்றைய சிறுவர்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அது இந்த நற்செய்தி ஒவ்வொரு சிறுவர் மறைபலப்பாளர்களுக்கும் கொடுக்கின்ற செய்தி என்னதாக இருக்கின்றது? ரொம்ப நல்லா இருக்கு. அதே நேரத்தில் இன்றைய இறைவார்த்தைகளினுடைய இன்னொரு செய்தி மறைபரப்பு. ஏனென்றால் நற்செய்தியில் நாங்கள் பார்க்குறோம், இயேசுநாதர் சீடர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இவன் சின்ன குழந்தைகள் இல்லை தான், ஆனால் சாமானியர்கள், சாதாரணமானவர்கள். பெரிய பெரிய படிப்பு படித்தவங்க இல்லை, சட்டத்தரணிகளாக படித்தவங்களும் கிடையாது, ரொம்ப சாதாரணமான ஆக்கள். ஆக இந்த சாதாரணமானவர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது எனக்கு இருக்கிற நம்பிக்கை என்னென்னு சொன்னால், ஆண்டவர் சாமானியர்களை, அதாவது குழந்தைகளையும் தன்னுடைய மறைபரப்புக்காக தேர்ந்தெடுக்கிறார். அன்பான குழந்தைகளை, நீங்கள் எல்லாருமே ஒரு பெரிய மறைபரப்பாளர், ஒரு திருத்தூதர் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். அவங்க லேசுப்பட்டவங்க இல்லை. ஒரு குழந்தை மாற்றத்தை உருவாக்கலாம். டிசம்பர் மாதம் நான் புத்தளம் பகுதிக்கு போனேன். ரைட்டா? அந்த வெள்ள அனர்த்தத்தினால் எல்லாமே அழிஞ்சு போச்சு. எழுவான் குளம் அந்த பக்கம் போயிருந்தேன். போய்க்குள்ள நான் பார்த்தேன், குளத்து பக்கத்தில் ஸ்கூல் பிள்ளைகள், 5ஆம் 6ஆம் வகுப்பு பிள்ளைகள் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. குளத்து மீன் பிடிச்சி விற்கிறாங்க. ஒரு அம்மா வந்து ஒரு பையன்கிட்ட கேட்குறா, மீன் எவ்வளோன்னு கேட்குறா. இவன் எவ்வளோ சொன்னான்னு எனக்கு கேட்கல, கதைக்கிறத கேட்கணுமன்றதுக்காக நான் பக்கத்தில் போய் நிப்பாட்டினேன் காரை. அப்போ இந்த அம்மா சொல்கிறது எனக்கு கேட்குது, மகனே வெள்ளத்தில் எல்லாமே போயிருச்சுடா, என்கிட்ட நிறைய காசு இல்லை, கொஞ்சம் குறைச்சி சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குறான். இவன் சின்ன பையன், 5 6ஆம் ஆண்டு தான் மேக்சிமம், 4ஆம் ஆண்டாக கூட இருக்கலாம், பார்க்க அப்படி தான் தெரியறான். அப்போ இந்த பையன் கேட்குறான் அந்த அம்மாவை பார்த்து, அம்மா நீங்கள் யாருக்கு மீன் வாங்குறீங்க? அப்போ அந்த அம்மா சொல்கிறா, எங்களோட வீட்டுக்கு தான், என்னோட பிள்ளைகளுக்கு தான் அப்படின்னு சொல்கிறான். இவன் சொன்னான்,
சிங்களத்தில் அவன் சொல்லுவான், அம்மே கெனியாண்டேன்டான். அம்மா கொண்டு போங்க. நான் பார்த்துட்டே இருந்தேன், என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தேன். அவன் சும்மா தான் கொடுத்தான், காசு கேட்க இல்லை. இந்த அம்மா கேட்குறா, எவ்வளவுண்டு கேட்க. அவன் சொல்கிறான், அம்மா கொண்டு போங்க அம்மா. இப்போ பாருங்க, அந்த சின்ன பையன் ஒரு குடும்பத்துக்கு உயிர் கொடுத்தானா இல்லையா? கஷ்டத்தில் இருந்த அந்த குடும்பத்துக்கு இந்த சின்ன பையன் தன்னுடைய சின்ன வழியில் உயிர் கொடுக்குறான். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒவ்வொரு குழந்தையும் அவருடைய சின்ன சின்ன வழிகளிலே இருளில் வாழுகின்றவர்களுக்கு ஒளியை கொடுக்கலாம். ஆண்டவர் கூடுதலாக அன்பான பிள்ளைகளே உங்களைத்தான் நம்பி இருக்கிறார். உங்களுடைய சின்ன வழியில் இன்னொரு ஆளுக்கு நம்பிக்கையை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. அதுதான் பெஸ்ட். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு அந்த நற்செய்தியில் திருப்பாலத்துவ மறைபரப்பை பற்றி பேசுகின்ற பொழுது இதுதான். நாங்கள் நிறைய நிகழ்ச்சி பார்க்குறோம். நான் இப்போ கிட்டடியில் பார்த்ததை நினைவில் வந்தபடியாக சொல்கிறேன். ஒரு வகையில் காரில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். அது எல்லாருடைய வீட்டிலையும் ஒளி ஏற்ற முடியாது. ஆனால் என்னால் அந்த பையனைப் போல ஒரு குடும்பத்துடைய இருளை அகற்றி ஒளியேற்றது, அதை விட வேறு என்ன பணி செய்ய முடியும்? நிச்சயமாக பாது அருமையான ஒரு செய்தி. 2வது வாசகத்தை நாங்கள் பொறுத்தவரையில் 2ஆம் வாசகம் கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. மிக முக்கியமான ஒரு அழகான இன்றைய சமூகத்துக்குரிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது. அது இந்த இறைவார்த்தையை பார்க்கின்ற போது பவுல் ஒரு வகையில் சொல்லுகின்றார், திருச்சபையில் காணப்படுகின்ற பிளவுகளை பற்றி கதைக்கின்றார். இந்த இடத்துல பவுல் சொல்கிறார், நான் பவுலை சார்ந்துள்ளேன், நான் கேபாவை சார்ந்துள்ளேன், நான் பர்னபாவை சார்ந்துள்ளேன், நான் அப்பல்லோவை சார்ந்துள்ளேன். இப்படி இன்றைய சூழலில் நாங்கள் பல்வேறுபட்டவர்களை நாங்கள் சார்ந்து கிறிஸ்துவை விட நாங்கள் மற்ற பல்வேறுபட்ட பிளவுகளை சார்ந்து வாழுகின்ற ஒரு நிலை இருக்கின்றது. அப்போ இந்த பிளவுகள் எல்லாமே திருச்சபையில் கிறிஸ்து எதிர்பார்க்கின்ற ஒரு வளர்ச்சியா? ஐயோ, கிறிஸ்து எதிர்பார்க்கிற வளர்ச்சியே கிடையாது. ரைட்டா? இது நிச்சயமாக ஒரு சாபக்கேடு தான். இது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 52ஆம் ஆண்டிலிருந்து 55ஆம் ஆண்டு கால பகுதியில் எழுதப்பட்ட ஒரு செய்தி. பவுல் அடிகளாரே நேராக எழுதுகின்றார். அவருக்கு தெரியுது இன்னும் ஒரு 8-9 வருஷத்தில் அல்லது கெதியில் அவருக்கு ஒரு மரணம் வரும் என்றது தெரியுது. அந்த சூழ்நிலையில் அவர் உருவாக்கிய திருச்சபையை பார்க்குற பொழுது பிளவுபட்டிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு அடையாளம் இல்லை. என்னை பொறுத்தவரையில் ஒரு சாபக்கேடு தான். ஒரு சில ஆண்டுகளுக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு அனெக்டோட், ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று படித்தேன். ஆண்டவர் சொல்கிறார், உலகெங்கும் சென்று நற்செய்தியை பரப்புங்கள் என்று சொல்கிறார். சரியா? சொன்னோன்னே எல்லா சீடர்களும் ஓடி போகிறாங்க. ஓடி போயிட்டு அந்த கதை எப்படி போகும்னுச்சுன்னா மீன் பிடிக்க அனுப்புகிறார். ரைட்டா? அவன் மீன் பிடிக்க போகிறாங்க. போகைக்குள்ள நிறைய மீன் கிடக்குது. அந்த மீன்கள் எதுன்னு சொன்னால் ஒவ்வொருவரும் பிடிச்சு போட்டு இருக்கிற மீன். ஒவ்வொரு தொட்டியில் மீன் இருக்குது. நிறைய ஃபிஷ் டேங்க், ஒரு ஃபிஷ் டேங்க்லேயும் 100 இருக்குது. அப்போ 10 டேங்க்லேயும் 1000 இருக்குது. ஆண்டவர் பார்த்துட்டு சந்தோஷப்படுற, ஆஹா 1000 மீன் பிடிச்சிட்டாங்களே என்னுடைய ஊழியர்கள். ஆண்டவர் இயேசு வெளியில் போகிறார், போயிட்டு திரும்பி வர்றார். மீன்கள் என்றார், பார்த்தா 1000 தான் இருக்குது. ஆனால் எல்லோரும் மீன் பிடிச்சிட்ருக்குறாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒவ்வொருத்தரோட தொட்டியில் இருந்ததை பிடிச்சி தங்களோட தொட்டியில் போட்டாங்க. நீர் உம்மோட தொட்டியில் இருக்கிறத பாதுகாக்கிறதுக்கு பதிலாக என்னோட தொட்டிலேருந்து எடுத்து போட்டீர். நீர் அங்கால பார்க்கல உம்மோட தொட்டிலேருந்து நான் எடுத்து போட்டேன். இது வளர்ச்சி கிடையாது. இப்படியான ஒரு வளர்ச்சி தான் இன்றைய பார்க்குறோம் நாங்கள். அது ஒரு பக்கம். 2வது, நாங்கள் கூட்டி கழித்து பார்த்தோம் என்று சொன்னால், இயேசுவின் பேரால் வாழுகின்றவர்கள் எல்லாருமே இதில் புனித பவுலடிகளால் சொல்கிறத போல் இயேசுவின் பேரால் தான் வாழ்கிறோம். அப்பல்லோ பேரால் இல்லை, பர்னபா பேரால் இல்லை, கேஃபா பேரால் இல்லை. ஆனால் நாங்கள் இயேசுவின் பேரால் வாழுகின்றோம் என்பதை மறந்து வேறு என்னென்னத்தையோ சொல்லிகிட்ருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற குட்டி குட்டி திருச்சபையை பாருங்களேன். எல்லாருமே இயேசுவை நம்புகிறோம் தானே, எல்லாருமே பைபிளை நம்புகிறோம் தானே.
அநேகமாக எல்லாருமே திருமுழுக்க நம்புகிறோம் தானே. அப்போ என்னத்துக்கு இந்த பிரிவினை? நான் பல இடங்களில் இதை சொல்லியிருக்கின்றேன். இப்போ நம்ம பார்த்து கேட்டால் திருச்சபையினுடைய தலை யார்? கிறிஸ்து. உண்மையிலேவா? நம்புறீரா? கிறிஸ்து. கிறிஸ்து திருச்சபையினுடைய தலை. திருச்சபை என்பது இயேசுவினுடைய உடல் தானே. இப்போ எந்த திருச்சபையை நம்புறது? அப்போ ஒரு மண்டைக்கு 1700 உடம்பு. இது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு உடம்புக்கு ஒரு தலை தான், ஒரு தலைக்கு ஒரு உடம்பு தான். ஆனால் இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவை நம்புகின்றோம் என்று சொல்லி வாழுகின்ற வாழ்க்கை இயேசுவை அழகாக்குகின்றதா அல்லது அவலட்சணமாக மாற்றுகின்றதா? இன்னும் மாற்றி கேட்குறேன்னா அருவருப்பாக மாற்றுகின்றதா? என்ன சொல்லுவீங்க? இயேசு எதிர்பார்த்த அந்த திருச்சபை இல்லை. ஆனால் இயேசு என்கின்ற ஒருவரை நான் முன்வைக்கின்ற பொழுது ஒரு தலைக்கு 50 உடம்பு இருந்தால் அவலட்சணம் தானே, அருவருப்பு தானே. அருவருப்பு. இது ஒரு சொல்லுவார் கவுண்டர் விட்னஸ், ஒரு சாட்சியம் அல்ல. இது உண்மையிலேயே ஒரு எதிர்மறை சாட்சியம். அதனால் தான் அன்றைக்கு பவுல் மிகவும் கவலைப்பட்டார். அந்த கவலை என்னை பொறுத்த வரையில் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கும் தொடருகின்றது. இது நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய பங்குகளில் போட்டு பார்க்கலாம். இனி நாங்கள் பங்குலையும் ஒரு தனி நபரை முன்னிலைப்படுத்திய குழுக்கள் நிறைய இருக்குது, பிரிஞ்சு தான் இருக்கிறோம். ஆகவே இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் கிடையாது, இவையெல்லாம் சாபங்களாக மாறிவிடும். அந்த நிலை வரக்கூடாது. அவை இந்த சூழலுக்குள்ள நாங்கள் எப்படி அருட்தந்தை அவர்களே இந்த கிறிஸ்துவை, இந்த கிறிஸ்துவனுடைய செய்தி மிக தெளிவான ஒரு செய்தி எங்களுக்கு முன்வைக்கிறோம். நாங்கள் எப்படி இந்த சூழலுக்குள்ள கிறிஸ்துவை நாங்கள் வாழ்விக்கிறது, எப்படி நாங்கள் கிறிஸ்துவை வாழ்விக்க முடியும், இந்த கிறிஸ்துவை ஒரே உடலாக நாங்கள் எப்படி கொண்டு செல்ல முடியும்? இந்த கேள்விக்கு இயேசுநாதரே நல்லொரு பதிலை ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டார். நாங்கள் அதை பெரிய வியாழக்கிழமையில் வாய்க்கிழிய பாடியும் இருக்கிறோம். யோவான் நற்செய்தியின் 17ஆம் அதிகாரம், இயேசுநாதருடைய உன்னத குருவின் செபம். அதில் நீர் மெய்யல் படித்ததை நிரூபிக்கிறீர், ரைட்? இறையியல் படித்திருக்கிறீர்னு உண்மைதான். அந்த செபத்தோருக்கா பாருங்களேன், ஒரு இடத்துல சொல்லுவார், நீங்கள் ஒன்றுபட்டிருப்பது தான் எனக்கு சாட்சியம். நான் உயிரோடு இருக்கின்றேன் என்பதற்கு சாட்சியம் நீங்கள் ஒன்றாக வாழ்வது தான். ஆக இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ சமூகம் ஒன்றாக வாழுகின்றதோ அன்றைக்குத்தான் நாங்கள் சாட்சியம். அன்றைக்குத்தான் இயேசு உயிருடன் இருக்கின்றார் என்பதற்கு நானும் நீங்களும் சாட்சியாக இருப்போம். நான் பிளவுபட்டிருந்தேன் என்றால் என் இயேசு, நான் நம்புகின்ற இயேசு இறந்த இயேசுவாகத்தான் இருப்பார். அவர் உயிர் உள்ளவராக, வாழ்வு தருகின்றவராக, காரூரில் வாழுகின்றவர்களுக்கு ஒளி தருகின்றவராக இருக்கவே மாட்டார். அன்பான சின்ன பிள்ளைகளே, நீங்கள் தான் இந்த வேலையை செய்கிறதுக்கு சரியான ஆட்கள். பெரியவர்களை விட நீங்கள் தான். இந்த திருப்பாலத்துவ சபையின் நாளை நினைவு கூறுகின்ற பொழுது நீங்கள் எல்லாருமே ஒற்றுமையின் சாட்சியங்களாக மாறுங்கள். வத்திக்கான் சங்கத்தை நீர் படிச்சுட்டீர், சரியா? எக்ஸாமும் செய்துட்டீர். நாங்கள் ஃபாதர்ஸ் நிறைய பேர் படிச்சிருக்கிறோம். இந்த வத்திக்கான் சங்கம் என்ன சொல்லும் தெரியுமா? திருச்சபை என்றால் அன்பின் திருவருட்சாதனம். திருச்சபை என்று சொல்லிக்கல, நான் இங்கே ரோமன் கத்தோலிக்க திருச்சபை என்று கதைக்கல. இயேசுவினுடைய பிள்ளைகள் வாழுகின்ற சமூகம் திருச்சபை. இந்த சமூகம் அன்பின் திருவருட்சாதனம். அப்படி என்று சொன்னால் அன்பின் அடையாளம், அன்பின் மார்க்கம். இட் இஸ் அ வே, இட் இஸ் அ சைன். வழியாகவும் இருக்க வேணும், அடையாளமாகவும் இருக்க வேணும். அன்பான குழந்தைகளே, நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு அன்பின் ஒற்றுமையின் அடையாளங்களாக, நீங்கள் அந்த ஒற்றுமையை வாழ்வதன் வழியாக, அதே நேரத்தில் அந்த ஒற்றுமையை உருவாக்குகின்ற வளர்க்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்றீர்களோ அன்றைக்குத்தான்
நீங்கள் உருவாக்குகின்ற அந்த கிறிஸ்தவ சமூகம் திருச்சபையாக இருக்கும். ஃபாதர், நிச்சயமாக. ஆகவே நாங்கள் வேற்றுமைக்குள் ஒற்றுமை காணுகின்ற நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அவை இன்றைய நாளில் மிக முக்கியமான செய்திகளை இந்த இறைவார்த்தை எங்களோட கலந்துரையாடலில் பங்கு கொண்டதுக்காக நன்றி ஃபாதர். இந்த இறைவார்த்தைகளுடைய இந்த செய்திகளை நாங்கள் கொண்டு எங்களுடைய வாழ்வை வளப்படுத்தி எங்களை சூழ்ந்திருக்கின்ற பாடல்களையும் நாங்கள் திருப்பாளர்களாக மாற்றி நாங்களும் உண்மையான மறை பணியாளர்களாக மாறுவதற்கு இறைவனை பிரார்த்தித்து கொண்டு ஃபாதருடைய பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் கூறிக்கொள்வதோடு இந்த சந்தர்ப்பத்துக்கு எங்களோடு இணைந்து கொண்டதுக்காக நன்றி ஃபாதர். உங்களுக்கு அனைவருக்கும் இறை ஆசிரியர். விராஜ், உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த நிகழ்வில் பங்கு கொண்ட அனைவருக்கும் ஆண்டவருடைய ஆசீரும் நன்றிகளும்.